அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் தொடர்ந்து அல் காமில் கோர்ஸ் மாணவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தொடர்ந்து பாடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் கடைசியாக நாம் பார்த்த பாடம் என்ன அப்படின்னாக்கா, அல்லாஹுடைய அந்த சட்டம் அது எப்படி மொழின்னு, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் பேஷோ அல்லது ஜபரோ வந்தால் அதை வல்லினமாக தஃப்ஹீம் நல்லா ஆதவ்வா அப்படி சொல்லுன்னு சொன்னோம். அதே போல் அல்லாஹுடைய இங்கே வார்த்தைக்கு முன்னாடி ஜேர் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எப்படி செய்யணும்னு சொன்னோம். மெல்லினமாக தர்கீக் ரொம்ப பலில்லா அல்ஹம்துலில்லா அப்படி சொன்னால் போதும் அப்படின்ட்டோம். அந்த சட்டங்கள் எல்லாருடைய நல்லா கிட்ட போய் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூனே சாக்கின் தன்வீன், இந்த ரெண்டோடைய சட்டம் தான் தஜ்வீதில் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நூனே சாக்கின் சம்மந்தமாக தன்வீன் சம்மந்தமாக தான் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம சட்டங்கள் படிக்க போகிறோம். அதனால் முதல்ல அப்படின்னா என்ன அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு பாருங்கள், நூனே சாக்கின் அப்படின்னாக்கா சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தான் நம்ம நூனே சாக்கின் அப்படிம்போம். சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தான் என்ன சொல்லுவோம், நம்ம நூனே சாக்கின் அப்படிம்போம். உதாரணத்துக்கு பாருங்களேன், பன், இதில் பாருங்கள் நூனில் சுக்கூன் செய்யப்பட்டிருக்கா, மண் அப்படிங்கிற வார்த்தையில் பாருங்கள் நூனில் சுக்கூன் செய்யப்பட்டிருக்கு, கண் அப்படிங்கிற வார்த்தையில் நூனில் சுக்கூன் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நூனில் சுக்கூன் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நூனே சாக்கின். ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து இது சம்மந்தமாக நிறைய சட்டங்கள் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூனே சாக்கின் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த பாடங்கள் விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும். சரிங்களா? இது நூனே சாக்கின். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்வீன். தன்வீனா ஒன்றும் கிடையாதுங்க. தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ், இந்த மூணையே தான் நம்ம என்ன சொல்லுவோம் தன்வீன் அப்படின்னு சொல்லி இந்த தஜ்வீதுடைய இந்த இஸ்திலால புழக்கத்தில் சொல்லுவோம் நம்ம. உதாரணத்துக்கு தோ ஜபர், தோ ஜபர்னா நமக்கு தெரியும் பன். இப்போ இதோடைய ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குன்னா, நூனே சாக்கின் போட்டோன்னா என்ன சவுண்ட் வருமோ, என்ன சத்தம் வருமோ அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் தான் இங்கேயும் பண்ணணும் நம்ம. பன், அந்த பா மேலே தோ ஜபர் போட்டு அப்படி படிக்கணும், அதை பன் அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? அடுத்து தோஜேர். தோஜேர் வந்துச்சு அப்படின்னா பின் அப்படி படிப்போம். பின், தின், சின் எல்லாமே, ஃபின், கைன் எல்லாமே அந்த எல்லா எழுத்துக்களும் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒரு எழுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து தோபேஷ். தோபேஷ் வந்துச்சு அப்படின்னா புன் அப்படின்னு படிக்கணும். இப்போ சும்மா உதாரணங்கள் பார்ப்போம். தண்ணி தோஜபர் வந்தால் கவுலன், பைத்தன். இதே தோஜேர் வந்துச்சுன்னா கவுலின், பைத்தின். தோபேஷ் வந்துச்சுன்னா கவுலுன், பைத்துன். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையால் நூனே சாக்கின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். நூனே சாக்கின் அப்படின்னா சுக்கூன் பெற்ற நூனுக்கு நூனே சாக்கின்னு சொல்லுவோம். தன்வீன் அப்படின்னாக்கா தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தன்வீன். அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும்னா நூனே சாக்கினோட சவுண்டில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு கவுலன் அப்படி இருக்கும். பைத்தன், கிஷாவத்துன், அதாபுன், அலீமுன் அப்படின்னு இருக்கும். இன்ஷால்லா இது சம்மந்தமாக அடுத்து தொடர்ந்து இது சம்மந்தமான இஹ்ஃபா, இதுஹாரு, இக்கலாபு, இதுகாம் சொல்லி தொடர்ந்து சட்டங்கள் படிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னோட்டமாக தான் முதல்ல நூனே சாக்கினா என்ன தன்வீனா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்த பாடங்கள் படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இன்ஷால்லா கொடுக்கப்படக்கூடிய பயிற்சிகளை செய்யுங்க. நேரங்களை ஒதுக்கி நல்லபடியாக குர்ஆன் ஓதும்போது மஷ்க்கு பயிற்சி செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் இலகுவாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.